நான் தான் ரேர் டெவலப்பர். நான் தான் இந்த மேக்குன்ற ஒரு லாங்குவேஜை உருவாக்கியிருக்கேன். ரொம்ப புகழ்ந்து விரும்பலை. நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் மேக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதான் காமிக்கும். நான் நேற்று தான் வெர்ஷன் 1 ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணேன். ஓகே, இப்போ என்ன விஷயம்னா நம்ம இங்கே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ரன் பண்ணியிருக்கேன். அவுட்புட் பாருங்கள். test.make இஸ் ரன்னிங். அப்புறம் 10 = 10 காட்டிட்டு test.make ends with 0 error அப்படின்னு காட்டியிருக்கு. எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணது தான். ஓகே, இப்போ அது எல்லாத்தையும் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இது கமெண்ட் இருக்கும். இது இப்படி தான் நீங்கள் கமெண்ட்டாக பண்ணணும். மற்ற லாங்குவேஜ் மாதிரி எந்த சிம்பிளும் அவ்வளோவா கிடையாது, இந்த ஒரு சிம்பிளை தவிர. ஓகே, இப்போ இது என்ன பண்ணுதுன்றது நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஷோ பண்ண சொல்லுது. ஷோ ஸ்கிரிப்ட் நேம் இந்த இங்கே கீழே test.make இருக்குல்ல, அதுதான் ஸ்கிரிப்ட் நேமு. அதுக்கப்புறம் இஸ் ரன்னிங், அந்த நேம் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன் போயிடணும். அதுதான் இந்த லைன் சொல்லுது. நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் என்னென்ன சொல்லுதுன்னா ஏவையும் பியையும் செட் பண்ணுறோம் 10-10ன்னு. அதுக்கப்புறம் இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா skip to end if not a = b. ஏவும் பியும் ஒன்றா இல்லைன்னா எண்டுக்கு போயிரு. அப்போ உள்ளே வரப்போ என்னவா வரும்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கும். ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வரும், இல்லைன்னா இந்த இடத்துக்கு போயிடும், எண்டுன்ற இடத்துக்கு. அதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் a = bனா இங்கே போயிடும். அப்படின்னா இங்கே ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, இங்கே ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நீங்கள் இது எல்லாமே ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ். நீங்கள் இப்போ ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், இது நீங்கள் ஷோ அந்த மாதிரியான இடத்துக்குள்ளே நீங்கள் எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த மாதிரி சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஸ்கிரிப்ட் நேம் இருக்கும். இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இது என்ன பண்ணுன்னா நீங்கள் ஷோன்ற இடத்துக்குள்ளே வேரியபிளோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறது. இப்போ நான் இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், a = 10 அப்படின்னு வரும். ஆனால் இந்த பேக்ஸ்லாஷ் ஆட் பண்ணிட்டேன்னா அது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸாக கணக்கு எடுத்துக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இது a ≠ bன்னு இது பண்ணிடும். ஸ்கிரிப்ட் நேம் ends with 0 error அப்படின்னு போடும்போது அந்த ஸ்கிரிப்ட் நேம் போட்டு ends with 0 errorன்னு போட்டிருக்கும். இதுதான் இங்கே நடக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் இல்லாமல் இருக்கும். நான் ஏன்னா ஒரே ஒரு கேப் தான் விட்டுருக்கேன் இந்த இடத்துல ஒரு கேப் விட்டால் அது கணக்கு இருக்காது. முன்னாடி இருக்க ஒரு கேப்பையும் பின்னாடி இருக்க ஒரு கேப்பையும் எஸ்கேப் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி கணக்கு இருக்காது. அதனால நீங்கள் எஸ்கேப் சீக்வன்ஸுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு கேப் விட்டிங்கன்னா அது கணக்கு இருக்காது. ரெண்டாவது கேப் விட்டிங்கன்னா அது ஒரு கேப் தள்ளி பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த லாஜிக்கை நீங்கள் வேறு மாதிரி கூட எழுதலாம். இதுக்கான ஆல்டர்னேட் லாஜிக்காக எழுதிக்கலாம். இஃப் a = b, if not a = b இப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்படி எழுதினாலும் சேம் லாஜிக் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுன்னா ஏவும் பியும் ஒன்றா இருந்தால் இங்கே போகும், ஏவும் பியும் ஒன்றுன்னு போட்டுரும். ஏவும் பியும் ஒன்றா இல்லைன்னா ஏவும் பியும் ஒன்றா இல்லைன்னு போட்டுரும். இதுதான் இங்கே நடக்குது. இது வந்து ஏவும் பியும் ஒன்றாக இல்லைன்னா எண்டுக்கு போகும். இப்போ நீங்கள் எனக்கு எண்டுக்கு போக வேணாம், வேறு எங்கேயாச்சும் போகணுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். அது என்னென்னா எக்ஸிக்யூட் பிலோ கோட் else skip to end. நான் இது இப்போ எண்டுக்கே காட்டுறேன். இப்போ நான் end2 போட்டுக்கிறேன். end2 இப்போ நீங்கள் ஜஸ்ட் இப்படி கூட போட்டுக்கலாம். end2 execute below code else skip to end2. இப்போ என்ன பண்ணுன்னா
இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது பிலோ கோடை எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லைன்னா எண்டு 2க்கு இது ஸ்கிப் ஆகிடும். இப்போ இங்கே இது இன்டர்பிரட்டர் ரன்னிங் காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப் இருக்கும்போது அது வந்து அந்த இடத்துல ஒரு எம்டி கீவேர்டாக எடுத்துக்கும். இங்கே ரொம்ப கேப்ஸ் வந்து முக்கியம் தான். 2 கேப்ஸ் விட்டால் அது வந்து வேறு மாதிரியே ரியாக்ட் பண்ணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதை அழிச்சிட்டு வேறு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இருக்கிற எக்ஸாம்பிள்ஸில் ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன் வந்து இந்த மேத் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு இது எடுத்து கால் பண்ண போகுது. ஓகே, இப்போ இது என்ன பண்ணுதுன்றதை நான் ஈஸியாக சொல்லிடுறேன் பாருங்கள். மேத் பாத், இந்த மேத் பாத்துன்ற வேரியபிளுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸோட பாத், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரு இடத்துல இருக்கும்ல, அந்த பாத் எடுத்துக்குது. அந்த பாத்தோட math.make அந்த ஃபைல் நேமையும் சேர்த்துக்குது. இது என்ன பண்ணுன்னா எக்ஸாக்ட் பாத் டு அந்த ஃபைலுக்கு ஒரு எக்ஸாக்ட் பாத் கொடுத்துரும். அந்த பாத்து நம்ம எடுத்துகிட்டு வந்து யூஸ் மேக் ஃபைல் ஃப்ரம், இந்த மேக் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ரம் திஸ் பாத், மேத் பாத் யூஸ் பண்ணுறது இந்த நேம் வச்சு யூஸ் பண்ணுறோம், மேத்துன்ற நேம் வச்சு யூஸ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது இம்போர்ட் யூஸிங் சம்திங் சொல்லியிருப்பாங்க. அது வந்து இங்கே இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ மேத் இஸ் ஈக்குவல்ஸ் யூஸ் ஃபங்க்ஷன் ரூட், அதாவது நம்ம ரூட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரம் மேத்துன்ற கிளாஸ்லேருந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிவிங், நம்ம வேல்யூவை கிவ் பண்ணுறோம். அது வந்து என்னென்ன வேல்யூ கிவ் பண்ணுறோன்னா 2√9. 2√9 2 × √9 நினச்சிடாதீங்க, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. 3 போட்டிங்கன்னா க்யூப் ரூட் ஆஃப் 9. இந்த ரூட்டுன்ற கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆன்சர் கொஞ்சம் மாறி வரும். இப்போ நான் √2ன்னு போட்டுக்கேன். ரூட்டுன்னு முதல்ல போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். 3 வருதா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3. ஆனால் √2 நான் போட்டால் யூஸ் கீ ரூட் அப்படின்னு வரும். ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இன்னொன்று பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதுதான் உங்களுக்கு தெரில, ஒரு மேக் ஃபைலில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரில. அதை எப்படி பார்க்கலான்னா இதுங்க கெட் ஃபங்க்ஷன்ஸ் இன் மேத் இப்படி போட்டிங்கன்னா அதில் இருக்க ஃபங்க்ஷன் ப்ளஸ் அதோட ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டுமே கொடுத்துரும். பவர் ஃபங்க்ஷன் வந்து ஏபின்ற 2 ஆர்குமெண்ட் வச்சுருக்கோம், அதாவது ஏ பவர் பின்ற மாதிரி. ரூட் ஃபங்க்ஷன் வந்து அதாவது a√b அந்த மாதிரி வச்சுக்கோம். இந்த கீன்னு போட்டிருக்கு பாருங்கள், இந்த கீழே போய் தான் நம்மளோட அந்த ரூட்டுன்ற கீ ஸ்டோர் ஆகும். நம்ம ரூட்டுன்னு போட்டாமல் தான் அங்கே வேலை செய்யும். அது ஒரு சும்மா ஒரு இதுக்கு தான் வச்சது. அப்புறம் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிள்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அதில் எந்த வேரியபிளும் இல்லை, அதனால் இப்போ எம்டியான ஒரு செட் வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அந்த math.make காட்டுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஃபங்க்ஷன், இங்கே ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் சாதா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நான் இந்த லாங்குவேஜ் பண்ணதுக்கு காரணமே மற்றவங்களுக்காக மட்டும்தான். அதாவது ப்ரோக்ராம்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க ஈஸியாக ரீட் பண்ணி கற்றுக்கலாம் இதோட லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே, இப்போ நம்ம இந்த கோடை கோத்ரூ பண்ணுவோம் வாங்க. இப்போ இது வந்து க்ரியேட் ஃபங்க்ஷன் பண்ணுது, பவர்ன்ற நேமில் கெட் பண்ணுது ஏவையும் பிஏயும். இங்கே வேரியபிளோட டைப்ஸ் மென்ஷன் நான் பண்ணதே இல்லை. இதுக்கு என்ன காரணன்றது வந்து பைத்தானை பார்த்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகே, இப்போ ஓன்றதுக்கு வந்து 1ன்னு வச்சுருக்கேன். இப்போ 1ன்னு வச்சுட்டு இங்கே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்க பாருங்க. இஃப் பி நாட் ஈக்குவல் 0. இங்கே நீங்கள் டெசிமல் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே எல்லாத்தையுமே ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக தான் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் செக்கிங் பண்ணும்போது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறீங்கன்னா
பி இஸ் ஈக்குவல் 0. அப்போ பி 0வா இல்லைன்னா இங்கே கீழே இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஏன்னா பி தான் பவர். சரியா? பவர் 0வா இருந்துச்சுன்னா ஓ வந்து இது நம்ம 0னே இது பண்ணிடலாம், எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸிக்யூட் பிலோ கோட் எல்ஸ் ஸ்கிப் டு எண்டு. எண்டுக்கு எல்ஸ் ஸ்கிப் ஆயிரும். எண்டுக்கு ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா ஓவை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ 0வா இருந்துச்சுன்னா 1 பிரிண்ட் பண்ணிடும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக. எனிதிங் பவர் 0 வந்து 1 கரெக்டாக. அதனால் இப்போ அது கரெக்டாக அவசியம். இப்போ 0வா இல்லை, சம்திங் லைக் 1 அந்த மாதிரி இருக்குது. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா உள்ளே போகும். உள்ளே போய் இப்போ நம்ம ஏவை வந்து 2ன்னு எடுத்துப்போம், 2 பியை 1ன்னு எடுத்துப்போம். பி வந்து 0 கிடையாது, அதனால் உள்ளே போகும். இந்த பாயிண்ட்டை ஏன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோம். அதாவது இந்த லைன் நம்பர் 3 ஏன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஏ வேறு, இந்த ஏ வேறு. ஏன்னா இது சேவிங் பாயிண்ட்டு, இது வந்து வேரியபிள். நீங்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரே நேம் உள்ள வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரி, இப்போ இங்கே வாங்க. ஓ இன்டு ஏ, அதாவது இது வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓ இஸ் ஈக்குவல்ஸ் ஓ ஸ்டார் ஏன்னு போடுவீங்க. இங்கே ஸ்டார் கிடையாது, இன்ட்டு தான். அதாவது இதில் எப்படின்னா நான் ரியல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தேன், அதனால தான். ஓகே, அதை இங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாட் ஈக்குவல்ஸ் போட்டிருக்கேன். சரி, இப்போ இங்கே வாங்க. ஸோ ஓ இஸ் ஈக்குவல்ஸ் ஓ இன்ட்டு ஏ. ஓ இன்ட்டு ஏனா ஓ இஸ் ஈக்குவல்ஸ் ஓ இன்ட்டு ஏ அந்த மாதிரி வரும். அப்படின்னா 1 இன்ட்டு 2, ஏவை 2ன்னு வச்சுருந்தோம். 2ன்னு வந்துட்டு பி -1 ஆகும். அப்போ 1லேருந்து 0 ஆயிரும் பி. இப்போ பி 0 இல்லைன்னா ஏன்ற பாயிண்ட்டுக்கு மறுபடியும் அது போயிடும் எக்ஸ்கியூஷன். ஆனால் இப்போ இது பின்றது 0 ஆயிரும். அதனால் இங்கே கீழே போயிடும். கீழே போயிட்டு இது அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது வெளியே பவரை இது பண்ணிடும். அதோட இங்கே என் ஃபங்க்ஷனை என் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இது தேவையில்லாத ஒன்று. ஆனால் இது நீங்கள் எந்த விதமான சின்டெக்ஸ் எரர் விட்டாலும் அது எக்ஸிக்யூட் பண்ணாமல் அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நீங்கள் க்ரியேட் ஃபங்க்ஷன் ரூட் கெட்டிங் இந்த ஸ்லாஷ் கீ யூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ டிலீட் ரூட்டுன்னு போட்டது வந்து ஏதாவது வேரியபிள் நேம் ரூட்டுன்னு இருந்தால் அதை டிலீட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இந்த கீயை ரூட்டான்னு செக் பண்ணுறோம். ரூட்டுன்றது டெக்ஸ்ட்டு, கீன்றது வேரியபிள். அதனால் ரூட் கீயும் ரூட்டும் ஒன்றான்னு பார்க்குறோம். ஒன்றுனா கீழே இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இது வந்து கண்டுபிடிச்சிடும் ரூட். இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ரூட்னா வேறு ஒரு விஷயமும் கிடையாது. b to the power of 1/a தான் ரூட்டு. இங்கே 1/a கண்டுபிடிச்சிருக்கோம். ரிசல்ட்டை b to the power of 1/a போட்டோமா, அதை வந்து ரிசல்ட்டில் எழுதிடும். இப்போ கீ நாட் ஈக்குவல்ஸ் ரூட், அதாவது இஃப் நாட் கீ இஸ் ஈக்குவல்ஸ் ரூட். கீயும் ரூட்டும் ஒன்றா இல்லைன்னா யூஸ் கீ ரூட்டுன்னு அது நமக்கு ஷோ பண்ணும். ஃபங்க்ஷனுக்குள்ளே ஷோன்றது வந்து ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் பண்ணிடாது. அது வந்து உங்களுக்கு அவுட்புட்டுக்காக வெயிட் பண்ண வைக்கும். சரியா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது இந்த இடத்துல அவுட்புட் கொடுக்குது. இப்போ நீங்கள் இன்னொரு வழியாகவும் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணலாம். காப்பி, இதை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இங்கே போட்டு இதில் லாஸ்ட் ஃபங்க்ஷன் அவுட்புட்டுன்னு போட்டிருக்கேன். இது வந்து லாஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஃபங்க்ஷனுக்கு அவுட்புட் கொடுக்கும். இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதை எடுத்து விட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கிவிங் 9 3 அவ்வளோதான். இது என்ன பண்ணுன்னா இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம், அதோட அவுட்புட் எடுத்து மேத்தில் ஸ்டோர் பண்ணி மேத்தை பிரிண்ட் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட நீங்கள் லாஸ்ட்டு இது அவுட்புட் போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே இப்போ கேல்குலேஷன் இங்கே பண்ணணுன்னா என்ன பண்ணுறது? சிம்பிள், ஸ்லாஷ் மேத் +1 அவ்வளோதான். இதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா மேத் +1 ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே கிவ் பண்ணும்போது 2ன்னு இருக்கிறத 1 + 1 அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இது தேவையே கிடையாது. அவ்வளோதான்.
இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு அந்த ப்ராக்கெட் தேவையில்ல. ஷோலையும் வேரியபிள் டிக்ளரேஷன்லேயும் நீங்கள் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராக்கெட் தேவை. ஸோ ஓகே, இந்த டுட்டோரியலை இதை ஒன்றை பார்த்துட்டு முடிச்சிடுவோம். இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. இப்போ ரன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், A1 B2 1 + 2 ² = 9. 1 + 4 + 2 × 1 × 2 = 9. From 1 and 2 LHS = RHS. Hence proved. ஓகே, அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். பாய்.